தினமணி நேயர்களுக்கு வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் இந்த தேர்தலில், தமிழக தேர்தலில் களம் காண்கிறார். ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அவர் தமிழக தேர்தல் களத்தில் காட்டுமன்னார் கோவிலில் வேட்பாளராக களம் இறங்க இருக்கின்றார். ஏன் இப்பொழுது தமிழக அரசியல், அதாவது ஏன் சட்டசபை தேர்தலை நோக்கி அவருடைய கவனம் கூடுதலாக திரும்பி இருக்கிறது என்பதை விளக்குகின்ற பதிவாக இந்த வீடியோ அமைகிறது. காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் கட்சியின் தலைவர் என்கிற முறையில் நான் போட்டியிடுகிறேன். தமிழக அரசியலில், மாநில அரசியலில் நாம் கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கிறது. வேட்புமனு தாக்கல் தொடங்கியிருக்கிறது. தொடக்க நாளிலேயே முக்கியமான தலைவர்கள் தங்களுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்த அளவில் அந்த கட்சியினுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் கட்சியினுடைய வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறார். அவர் அறிவிக்கின்ற பொழுது 8 தொகுதிகள், விசிகா பொறுத்தவரை 8 தொகுதிகள் அதுக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது கட்சியை பொறுத்தளவில். அதற்கான வேட்பாளர் பட்டியலில் பார்த்தீர்கள் சொன்னால் இப்போது எம்எல்ஏக்களாக இருக்கக்கூடியவர்கள், சட்டப்பேரவை உறுப்பினராக இருக்கக்கூடிய 3 பேருக்கு அவர்களுக்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்வதை விட, அவர் அந்த முகநூல் நேரலையில் சொல்வது போல 3 பேருக்கு அவர்களுக்கு மீண்டும் சீட் வழங்குவதற்கான சூழல் இல்லை அப்படிங்கிறத அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது திரு ஆளூர் சானவாஸ், அது போன்ற எஸ் பாலாஜி அவர்கள், அதே போன்று திரு பனையூர் பாபு அவர்கள், இந்த 3 பேருக்கும் இப்போது எம்எல்ஏக்களாக இருக்கக்கூடிய இந்த 3 பேருக்கும் மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படவில்லை அப்படிங்கிறது ஒன்றும். சரி, 8 வேட்பாளர்கள், 8 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அவர்கள் பட்டியலிடுகின்ற பொழுது திண்டிவனத்தில் திரு வன்னியரசு அவர்கள் களம் காண்கிறார். பெரியகுளத்தில் திரு ஆற்றல் அரசு அவர்கள், அதே போன்று அரக்கோணத்தில் எழில் கரோலின், பன்ருட்டியில் திரு அப்துல் ரஹ்மான், திருப்பூரில் பன்னீர்தாஸ் அவர்கள், திருப்பூரில் தான் முன்பு எஸ் பாலாஜி இருந்தார்கள், வென்ற தொகுதி. இப்போது பன்னீர்தாஸ் அவர்கள் களம் காண்கிறார். அதே போன்று வழக்கறிஞர் மாலதி அவர்கள் கள்ளக்குறிச்சியில் களம் காண்கிறார். செய்யூரில் சிந்தனை செல்வன் அவர்கள், செய்யூர் தொகுதியை பொறுத்தவரை கடந்த முறை பனையூர் பாபு வெற்றி பெற்ற தொகுதி, இப்பொழுது சிந்தனை செல்வன் களம் காண்கிறார். காட்டுமன்னார் கோவிலில் திரு தொல் திருமாவளவன் அவர்கள், காட்டுமன்னார் கோவிலில் அவர் 2016 கண்டெஸ்ட் பண்ணார். மிக சொற்ப வாக்கள் வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்தார் திரு திருமாவளவன் அவர்கள். இப்போது மீண்டும் காட்டுமன்னார் கோவிலில் அவர் களம் காண்கிறார். இதில் அவருடைய விளக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2-3 விஷயங்கள். ஒன்று, நான் முன்பு சொன்ன ஏற்கனவே வெற்றி பெற்ற அந்த எம்எல்ஏக்களுக்கு ஒரு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படவில்லை அப்படின்னு சொன்னால், அப்போ நிறைய பேருக்கு அந்த விருப்பம் இருக்குது. அப்போது நம்ம புதியவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் என்கின்ற பொழுது ஏற்கனவே அந்த பதவியில் இருந்தவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டவர்களுக்கு இப்பொழுது மறுக்கப்பட்டிருக்கிறது என்று கூட நம்ம சொல்லலாம். இரண்டாவது, இந்த வேட்பாளர் தேர்வு அவருக்கு ஒரு பெரிய நெருக்கடி அந்த முறை இதற்கு முன்பு இல்லாதவர்களை ஏற்படுத்தியிருக்கிறது. கடந்த முகநூல் நேரலையில் அவர் நிறைய விஷயங்கள் பேசினார். அதன் மூலமாகவும் நம்ம உணர்ந்து கொள்ள முடிந்தது. அதே போன்று அதனால் இந்த தேர்வு அவருக்கு ஒரு கடினமாக இருந்ததுனால அவர் என்ன சொல்றார், இனிமேல் வரக்கூடிய வேட்பாளர் தேர்வு என்பது மாவட்ட அளவில் இருக்கும். எப்படி கம்யூனிஸ்ட் கட்சியில் நடத்துகிறாங்களோ அதே போன்று மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வேட்பாளரை தேர்வு செய்து அந்த பட்டியலுங்க அனுப்புவாங்க. ஸோ மாநில குழு அதை பரிசீலனை செய்து யார் வேட்பாளர் அப்படிங்கிற அறிவிக்கும். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நேரடியாக இப்போ கட்சியினுடைய தலைவர் இங்கேருந்து அமர்ந்து இந்த தொகுதிகளுக்கு இந்த வேட்பாளர் அப்படிங்கிற அறிவிக்கக்கூடிய தன்மை இருக்கிறது. அப்படி இல்லாமல் ஒரு மாற்றம் கொண்டு வரப்போகிறோம். இதுதான் தான் வழங்கக்கூடிய ஒரு கடைசி தேர்தல் வேட்பாளர், அதாவது வேட்பாளர் அறிவிக்கக்கூடிய அந்த பட்டியலை நானாக, அதாவது தலைவராக அறிவிக்கக்கூடிய பட்டியல் அப்படிங்கிறது இதுதான் ஒரு கடைசி தேர்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை திரு திருமாவளவர்கள் கோடிட்டு காட்டார். இது ரொம்ப ஒரு முக்கியமான அந்த கட்சியில் எடுத்துக்கூடிய ஒரு முக்கியமான முடிவு அப்படின்னு கூட பார்க்கலாம். அது ஒரு ஜனநாயகத்தன்மை வாய்ந்த ஒன்று அப்படின்னு பார்க்க முடியும். இன்னொன்று ஏன் திரு திருமாவளவன் அவர்கள் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறார் என்ற ஒரு கேள்வி எல்லாம். எப்படியா இருந்தாலும் அது தலைவருடைய பார்வைக்கு போய் தானே சொல்ல போகுது. இப்போ நீங்கள் மாவட்ட வாரியாக அந்த லிஸ்ட்டை எடுத்து அனுப்பிச்ச போது மாநில குழு என்ற அடிப்படையில் நிறைவாக தலைவர் தானே முடிவு செய்யப்படாது என்ற ஒரு பார்வையும் இருக்கிறது. ஆனால் இது ஒரு முக்கியமான ஒரு ஸ்டெப் அப்படின்னு பார்க்கணும். மூன்றாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் திரு திருமாவளவன் அவர்கள் தமிழக அரசியல் தான் அவர் இருக்கிறாரு. ஸோ தமிழக சட்டப்பேரவைக்குள்ள உறுப்பினராக போக வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை இந்த முறை எடுத்து காட்டுமன்னார் கோவிலில் அவர் களம் காண்கிறார். அதற்கும் அவருக்கான அந்த காரணத்தை அவரே எங்க விளக்கமா சொல்றார். இந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியல் சூழல் வெகுவாக மாற இருக்கிறது. இந்த நிலையில் காட்டுமன்னார் கோவிலில் நான் வேட்பாளராக போட்டியிடுகிறேன். 2026 தேர்தல் என்பது திரு திருமாவளவன் பார்வையில் ஒரு அரசியல் சூழலில் ஒரு மாற்றம் ஏற்படுது. அரசியல் சூழல் மாற இருக்கிறது அப்படின்னு சொன்னால் சூழல் மாற இருக்குன்னு சொல்றார். சூழல் மாற இருக்கிறது அப்படின்னு சொன்னால் ஆட்சி மாற்றம் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் சொல்ல வரல.
ஆனால் அரசியல் சூழலில் ஒரு மாறுதல் நடக்க இருக்கிறது. எனவே நாம் மாநில அரசியலில் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வையை முன்வைக்கிறார். எனவே இது இணையதளங்களில் பார்த்தீர்கள் சொன்னால் திருமாவளவனுடைய இந்த கருத்துக்கு பல்வேறு விதமான பதிவுகள் இடப்படுது. ஸோ ஏன் மாநில அரசியலில் கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது அவர் திருமாவளவன் சொன்னால் கூட ஒரு கட்டத்தில் அவர்கள் ஆரம்பத்தில் சொன்னார்கள் என்று சொல்லவா, அதாவது ஆரம்ப கட்டத்தில் சொன்ன ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்பதை நோக்கி அந்த பயணம்ங்கிறது எப்போதுமே உண்டு. நாங்கள் இந்த முறை அதை நாங்கள் வலியுறுத்த போவதில்லை, ஆனாலும் கூட அது எங்களுடைய முழக்கங்களில் ஒன்று முக்கியமான முழக்கம் என்று சொன்னார். அப்படி இருக்கின்ற பொழுது மாநில அரசியலில் அவர் சட்டப்பேரவை உறுப்பினருக்கான அந்த போட்டியில் இருக்கின்ற பொழுது அந்த குரலை இன்னும் ஓங்கி ஒலிக்க முடியும். ஓங்கி ஒலிக்கும் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது வேற. அந்த பதவியில் இருந்து கொண்டு அதற்கான குரலை உயர்த்த முடியும் என்று திருமாவளவன் எண்ணுகிறார் என்ற ஒரு பார்வை சில அரசியல் பார்வையாளர்களால் வைக்கப்படுகிறது. ஆனால் அவர் சொல்வது, மீண்டும் மீண்டும் சொல்வது, இங்கு வலதுசாரி அரசியல் மேலோங்குவதற்கான முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது. ஸோ அதை நாம் தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் இருக்குது. அதனால தான் நம்ம பல்வேறு சமரசங்களை செய்தோம். அவர் சமரசங்கள் என்று சொல்வது அந்த இடங்களுடைய எண்ணிக்கை. அப்போ நம்ம கிடைக்கக்கூடிய தொகுதியுடைய அந்த என்ன கேட்குறோமோ அந்த தொகுதியில் இந்த ரெண்டு விஷயம் இருக்குது. எண்ணிக்கைங்கிறது நம்ம முதன்மையானது. ஸோ எண்ணிக்கை சமரசம் ஏன் செய்கிற அப்படி சொன்னால், இது போன்ற ஒரு சூழல் இருக்கிறது. இந்த சூழலில் நாம் அதற்கு திமுகவிற்கு கூட்டணிக்கு தலைமை வைக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு நெருக்கடியை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் இதை நம்ம செயல்படுறோம். அதே நேரத்தில் நம்முடைய பங்களிப்பு என்று சொல்லி விசிகாவுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது மாநில அரசியலில் இன்னும் கொஞ்சம் மேலோங்கணும் என்ற அடிப்படையில் அதுக்கு தலைவராக இருக்கக்கூடிய தானும் அந்த களத்தில் இருந்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போது அவர் வெல்கின்ற பொழுது, வெற்றி வாய்ப்பை பெறுகின்ற பொழுது அவர் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். இது இருக்குது. ஸோ இது ஒரு செய்தியை அவர் கன்வே பண்ணுறாரு இந்த தேர்தலில். அதை தாண்டி இன்னொரு விமர்சனம் வைக்கப்படுது. அவருடைய சகோதரியினுடைய மகளுக்கு இந்த முறை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கள்ளக்குறிச்சியில் வழக்கறிஞர் மாலதி அவர்கள் களமிறங்கிறார் அப்படின்னு சொல்லும்போது இங்கேயும் ஒரு குடும்ப அரசியல் என்று வருகிறதா என்ற ஒரு கேள்வி எழுந்தப்படுது. அதற்கு பாசிட்டிவாகவும் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. ஏன்னா எந்த ஒரு கட்சியும் ஒரு அரசியல் வரலாற்றப்போ தமிழ்நாட்டுக்குள்ளேயும் சரி இந்தியாவில் எடுக்கின்ற பொழுது பெரிய அளவில் ஒரு கட்சி நீண்ட காலம் நிலைத்திருப்பதற்கு அந்த கட்சியில் இருக்கக்கூடிய யார் தலைவராக இருக்கிறாரோ அவர் குடும்பம் சார்ந்து வருகிற பொழுது அந்த கால ஓட்டம் அல்லது அந்த நிலைத்திருக்கக்கூடிய ஒரு தன்மைங்கிறது கூடுதலாக இருக்குது அப்படிங்கிற ஒரு பார்வை வைக்கப்படுது. குடும்பம் உள்ளே வந்த பிறகு கட்சிக்குள்ள நிறைய பிரச்சனை ஆயிருக்கானா அதற்கும் நிறைய உதாரணங்கள் இருக்குது. தமிழ்நாட்டில் நம்ம இப்போது கூட நம்ம சொல்ல முடியும். கடந்த கால வரலாறுகள் இருக்குது, இந்தியா முழுக்க இருக்குது. அதே நேரத்தில் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட, அதே நேரத்தில் அந்த குடும்பத்தின் வழியாக வரக்கூடிய ஒரு தலைவர் வருகின்ற பொழுது அந்த கட்சியினுடைய நிலைத்தன்மை அப்படிங்கிறது அதாவது மக்கள் ஏற்கிறார்களா புறக்கணிக்கிறார்களா என்பதை தாண்டி அந்த கட்சி தொடர்ந்து இயங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது அந்த வாரிசு அடிப்படையில் இருக்கிற பொழுது இருக்குது அப்படிங்கிற ஒரு பார்வை வைக்கப்படுகிறது. எனவே இதுவும் ஒரு விமர்சன பார்வையாக அவருடைய சகோதரருடைய மகளுக்கு சீட்டு கொடுத்ததை பற்றி கூட வைக்கப்படுது. எனவே இந்த தேர்தலை பொறுத்தளவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறையை அவர்கள் இந்த முறை எடுத்திருக்கிறார்கள். அவருக்கு சில வருத்தங்களை எல்லாம் கடந்த பதிவுகளில் அவர்கள் சொல்லியிருந்தாலும் கூட 8க்கு 8 அப்படிங்கிறதுல இந்த முறை நாம் எந்த தயக்கமும் இன்றி அந்த வெற்றிக்கனியை பறிக்க வேண்டும் என்பதை அவர்கள் வேண்டுகோளாக விடுத்திருக்கிறார். எனவே அவர் சொல்ல இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் தாண்டி அவர் சொன்ன மிக முக்கியமான விஷயமாக நாம் பார்ப்பது மாநில அரசியலில் நாம் கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது. தமிழக அரசியல் சூழல் மாற இருக்கிறது என்ற செய்தி தான் இங்கே அடிக்கோடிட்டு காண்பிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.